ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, ஷீரடியிலிருந்து மாலை, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் என உனக்கானதை கொண்டு வந்துள்ளேன். இந்த வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. எனக்குரிய நாளில், உன் சாயப்பாக்குரிய நாளில் உனக்கான உறவு உன்னை வந்து தேடி நாடி உன் அருமை புரிந்து அன்பை புரிந்து உன்னிடத்திலேயே சேர வரப்போகிறது. இன்றைய நாள் உனக்கு இனிதான நாள். இனிமேல் பார் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்று. வாழ்க்கை சுவராசியமானது என்று கேள்விதான் பட்டிருக்கிறாய். இப்போது இனிமேல் அனுபவிக்கப் போகிறாய். செல்வமே, மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவரை தவறாக விமர்சிப்பது. ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழக்கக்கூடாது. ஏன்னா வார்த்தைகளை மாற்றிவிடலாம், ஆனால் வாழ்க்கையை ஒருபோதும் மாற்ற முடியாது. யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையவே கிடையாது. அவர்களுக்கு உன்னை பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர உன் வழிகளை தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே, நிற்காதே. விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கொள். அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரம் நீ உன் வளர்ச்சிக்காக செலவிட்டுப்பார். அவனை விட நீ உயர்ந்து நிற்பாய், பல மடங்கு உயர்ந்து நிற்பாய். சொல்வார்கள், உன் பார்வையில் ஒரு திமிர் இருக்கிறது என்பது சொல்லுவார்கள். நெஞ்சில் நேர்மையும் துணிவும் இருந்தால் பார்வையில் ஒரு திமிர் இருக்கத்தானே செய்யும். உன்னை அறிந்தவர்கள் வேணுமால் பலர் இருக்கலாம், ஆனால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒரு சில பேர்தான் இருப்பார்கள். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய், கலங்கி போய் நின்று விடுவாய். யாரை நம்பியும் வாழக்கூடாது. உன்னை நம்பி மட்டும்தான் நீ வாழணும். உன்னை நம்பி வாழ பழகிவிடு. என் செல்வமே, எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கோ. உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு. தளர்ந்து நிற்காதே, சோர்ந்து இருக்காதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டும் உயரம்தான் உன் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, வெறும் பேச்சுக்காகவா நான் இருக்கிறேன்? நீ ஏன் என்னை ஒரு சில நேரம் கடிந்து கொள்கிறாய்? நான் உனக்கு நல்லது தானே செய்வேன். உனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய போகிறேன். உனக்கு வாழ்க்கை பல அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுத்தருகிறது. ஆனால் அதில் முக்கியமான ஒன்றுதான் நீ யார் யாரிடம் எவ்வாறு எப்படி பழக வேண்டும், எந்த அளவோடு பழக வேண்டும் என்பது. உன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை ஏமாற்றுவது புத்திசாலித்தனம் என்று நினைக்காதே. அதுதான் துரோகத்தின் உச்சம். உனக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் மற்றவர்களோடு பேசி பழகு. இது காலப்போக்கில் உன் மீதான நம்பிக்கை மரியாதையை அதிகப்படுத்தும். சந்தோஷமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை என்பதுதான். நினைவில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் தூக்கமும் இரக்கமும் இரண்டும் அளவோடு தான் இருக்கணும். தூக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி, இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி. கடன்களும் நினைவுகளும் தேவைக்கு ஏற்ப அளவோடு வச்சுக்கோ. கடன்களும் நினைவுகளும் அளவுக்கு மீறினால் இரண்டுமே தூக்கத்தை பறித்துவிடும். வாழ்க்கையில் வரும் வழிகளை சிரித்துக்கொண்டே கடந்து போக பழகிக்கோ. அப்படி சிரித்துக்கொண்டே கடந்து போக பழகி கொண்டால் உன்னை விட பலசாலிகள், வலிமையானவர்கள் யாரும் இல்லை. ஒரு தவறை செய்தால் ஒத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் தயங்கக்கூடாது. அவற்றை சரி செய்து கொள்ளலாம். ஆனால்
செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதே, பிறகு அவற்றை வாழ்நாளில் சரி செய்யவே முடியாது. மற்றவங்கள்ட்ட குற்றம் என அடையாளம் காணும் விஷயம் உனக்கு ஏற்பட்டால் அதை சோதனை என்கிறாய். உன் பாதையை நீயே உருவாக்கி கொள்ளும் தண்ணீராக இரு. வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக மட்டும் என் பிள்ளையான நீ இருந்துவிடக்கூடாது. மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் உன்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஒன்று தெரியுமா? காகமும் குயிலும் பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்று போலதான் தோற்றமளிக்கும். ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிட்டு விடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். குழப்பம் வேண்டாம். குழம்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ மட்டும்தான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல. நீ நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். வாழ்க்கையில் உனக்கு குறைவான காலமே உள்ளது. இதில் நீ மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உன் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள், பலர் நல்லவர்களைப் போல இருப்பார்கள், நடிப்பவர்கள் என்று சொல்கிறேன். தனியாக துணிவாக தெளிவாக செயல்படும். அனைத்தும் முன்வசப்பட்டுவிடும். பிறப்பது ஒரே ஒரு முறை. இறக்கும் வரை யாருக்கும் பயப்படாமல் இரு. நீ தாழ்ந்தவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதவரை மற்றவங்க சொல்லும் எந்த வார்த்தைகளும் உன்னை ஒருபோதும் தாழ்த்தாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை திமிர் பிடித்தவன் என்று சொல்வார்கள். நீ பிடிவாதக்காரன் என்று சொல்வார்கள். திமிரும் பிடிவாதமும் நேர்மை என்ற நதியின் இரு கரைகள் தான். நேற்று என்பது உன்னை கடந்து போனது, நாளை என்பது உன்னை நோக்கி வருவது. இன்று மட்டுமே உண்மை. உண்மையாக வாழ்வதே நன்மை. உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டு விட்டாய். சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு. பெரிய பெரிய பிரச்சனைகளை மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு. இயல்பாக இருக்க கற்றுக்கொள். முகச்சாயம் வெளுத்துவிட்டால் நல்லது கூட கெட்டதாகத்தான் தெரியும். தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள். யாருக்காகவும் பூசி மறைக்காதே. தவறை மறைக்கும் போதுதான் அங்கு தோல்வியே ஆரம்பமாகுது. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. எனவே எப்போதும் நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். தங்கமே, ஷீரடியிலிருந்து என் பிள்ளைக்கு உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேருவதற்கு மாலை, குங்குமம், மஞ்சள் கயிறு என கொண்டு வந்துள்ளேன். இதை பார்த்த வேளையில், தொட்ட வேளையில் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.